லஞ்ச் பாக்ஸ்க்காக தூதுவளை சாம்பாரும் பீட்ரூட் பொரியல் தாங்க பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் துவரம்பருப்பு 1 கப் தண்ணி விட்டுக்கிறேன். மஞ்சள் தூள், சீரகம், மிளகு, க்ளீன் பண்ணி வச்சுருக்க தூதுவளை 1 டீஸ்பூன் நெய். இதை 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க. இது கடைஞ்சி ஒரு பக்கமாக இருக்கட்டும். சாஸ்பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, சின்ன வெங்காயம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்க பருப்பையும் இதோட கொட்டிக்கலாம். 1 கப்பு புளி தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு. இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்த சாம்பார் இருமல் சளிக்கெலாம் ரொம்பவே நல்லா கேட்கும் பசங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். நான் இதுக்காக கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை இதையெல்லாம் தாளிச்சுக்கிறேன். அப்புறம் வெங்காயம், 1 வெங்காயம் தூளாக நறுக்கின வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே பீட்ரூட்டை 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்த பீட்ரூட்டையும் போட்டு உப்பு போட்டு நல்லா பரட்டிக்கலாங்க. இது கூட 1/4 கப்பு துருவன தேங்காயும் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுங்க. லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். எப்பயும் போல தான் கொஞ்சமாக உப்பு, நெய் விட்டு நல்லா தாராளமாக பருப்பு கீரையை போட்டு பெசரி கட்டுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸுக்கு நான் ஆரஞ்சும் தேங்காய் பருப்பியும் வச்சுருக்கேங்க. நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.